துலாம் ராசி விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இவங்க ரொம்ப கராரான ஆளுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன சொல்கிறது, தாமரை இலை தண்ணீர் போல் இவங்க இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா உறவுகளிலுமே சரி. இவங்க தன்னை சுற்றி ஒரு வட்டம் என்றைக்குமே வச்சுருப்பாங்க. என்றைக்குமே இந்த வட்டத்துக்குள்ளே இன்னொருத்தங்களை அனுமதிக்கவே மாட்டாங்க. நீங்கள் விசாக நட்சத்திரம் பாருங்கள், அம்மா அப்பா அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு உண்டானவங்க இதுக்குள்ளே ரொம்ப டீப் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. என்ன சண்டை வந்தாலும் சரி விட்டு விலகாதவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி டிவோர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே வராது. அதே மாதிரி உறவை துண்டிச்சுக்கணும், நான் வெளியே போகிறேன், வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்காது. ரெண்டாவது, அப்படி யாராவது குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியே போகிறாங்கன்னா அவங்கள இழுத்து மீண்டும் இதே வட்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஒரு குடும்பம் உடையாமல் இருக்குதுன்னா விசாக நட்சத்திரம் தான் காரணமாக இருக்கும். ஆனால் இது இவங்களோட கேரக்டரை ஆடோட ஒப்பிடுவாங்க. ஆடு பார்த்தீங்க அப்படின்னா வளர்த்துறவங்களுக்கு மட்டும்தான் அது நம்பும், வேறு யாரையும் நம்பாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வளர்த்துறவங்க கூடயே இருக்கும், உட்காரும், அப்படியே பக்கத்துலேயே படுத்துக்கும், இந்த மாதிரியே தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்களை ஒன்றுமே பண்ணலைனாலும் பட் அவங்கள நம்பாது இந்த ஆடு. அப்படின்னு என்ன விஷயம்னா, இவங்க கராராக இருப்பாங்க. பக்கத்தில் 100 ரூபா கொடுத்தாலும் அந்த 100 ரூபாய் கரெக்டாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த தேதி இந்த அன்னைக்கு நான் உனக்கு 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு இருப்பாங்க. வழக்கமாகவே சொல்லுவாங்களே, துலாம் ராசிக்காரங்க ரொம்ப தராசு மாதிரி அப்படிம்பாங்க. முன்ன பின்ன இருக்க மாட்டாங்க. கரெக்டாக தராசுனா தராசா நீதி நேர்மை பக்காவாக இருப்பாங்க அப்படிம்பாங்க. குரு பகவான் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆன்மீக கிரகம். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவங்க சுப்பிரமணியர் வழிபாட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதனால இவங்க முருகர் பக்தர்களாக இருப்பாங்க. முருகனுக்கான டேட்டு போடுவாங்க. வேலும் மயிலும் துணை இதெல்லாம் வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களாம் இருப்பாங்க. கம்பல்சரி விசாக நட்சத்திரக்காரங்க இந்த மாலை போடக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நான் மாலை போட்டுக்கணும், விரதம் இருக்கணும், அதாவது கடவுளை என் மூலியமா பிரதிபலிக்கிறேன், அதனால தான் இந்த டேட்டோ இந்த ஸ்டிக்கர் இது எல்லாமே. அதே மாதிரி மாலை போட்டுக்கிறேன். இப்போ மாலை போட்டிருந்தாலும் வாங்க சாமி அப்படிங்கிறோம் இல்லையா? எங்கே மாலை போட்டிருக்கீங்க, பழனிக்கா அப்படின்னு பார்த்தோன்னே கேட்க தோணும். பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி முருகனை பிரதிபலிக்கிற மாதிரியே இருப்பாங்க. பச்சை கலர் வேஷ்டி, எந்நேரமும் துண்டு, தோல் மேலே ஒரு துண்டு இருக்கும். அந்த மாதிரி முருகர் பாட்டு ஃபோன் பண்ணிங்கனாலே முருகருடைய கலர் டியூன் பாடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அந்த மாதிரி இருப்பாங்க. பக்திமானாக இருப்பாங்க. சும்மா ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுவாங்க. கடவுளுக்கு மட்டும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. மீதி நோ, இவங்கக்கிட்ட ஃப்ரீங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. இவங்க என்ன பண்ணாலும் பில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பெட்டு வளர்க்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி. இவங்களுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாய் வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். குட்டி போட்டால் அந்த குட்டியை வச்சு வளர்த்துவாங்க. இது எல்லாமே திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயத்தோடு தான் கனெக்ட் ஆகும். அவங்களுக்குன்னா ஒரு வட்டம், ஒரு ஃபேமிலி. அவங்க ஒரு நாயை அவங்க ஃபேமிலின்னு இமேஜின் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாய்க்கான எல்லாமே சகலமும் பண்ணுவாங்க. அந்த நாய்க்கு இவ்வளோ செலவாகுது, ஒரு நாய்க்கு 100 ரூபா செலவாகுது இந்த நாய்க்கு, அப்போ மாதம் 3000 இந்த நாய்க்கு செலவு தேவையா, அப்போ இந்த நாயே தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு 20,000 ரூபா சம்பாதிச்சாலும் இதில் மாதம் 3000 ரூபா இந்த நாய்க்கு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அந்த நாயை வளர்த்துவாங்க. ஒரு பூனை வளர்த்துவாங்க, கிளி வளர்த்துவாங்க. அவங்கள சுற்றி கண்டிப்பாக ஒரு மிருக ஜீவன் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, இவங்க சொல்கிறது அந்த மிருக ஜீவன் கண்டிப்பாக கேட்கும். இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு. ரெண்டாவது, சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க. எந்நேரமும் சரி இது சாப்பிட்டா பிடிக்கும், அதுவும் பர்டிகுலராக இந்த கடையில் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டலில் என்ன கிடைக்குன்னு கேளுங்க, எது டேஸ்ட்டாக இருக்குன்னு கேளுங்க. இவங்களை கேட்டிங்கன்னா பக்காவாக அட்ரஸ் சொல்லுவாங்க. ஆனால் பஜ்ஜியில் இந்த கடையில் சூப்பராக இருக்குண்ணே, சட்னி கொடுப்பாங்க பாருங்கள், அமிர்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க. இதெல்லாமே இவங்களுடைய குணநலன்கள். உதவி பண்ணுறது, இறக்கப்படுறது, இது இவங்களுடைய மைனஸில் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்த உடனேயுமே யாருக்கிட்டையும் பழகாதீங்க, பழகின உடனே உங்கள் மனசை பறி கொடுக்காதீங்க. இதெல்லாம் லாங் டேர்முக்கு உங்களை கொண்டு போகாது. இதெல்லாம் உங்களைய சரிக்கு விழுறதுக்கு உங்களுக்குள்ளேயே வைக்கப்பட்ட ஒரு சின்ன பாய்சன், ஸ்லோ பாய்சன். அதே மாதிரி ஃபுட் பாய்சன் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். பல்லு உடையிறது, கிராக் ஆகிறது, எலும்பு முறியிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஹேர் ஃபால் ஆகி முடியெல்லாம் கொட்டிடும். இந்த மாதிரி நடக்கும். அதாவது ஒரு வயசு வரைக்கும் இந்த முடி தான் இவங்களுக்கு அழகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சடனாக பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஹேர் ஃபால் ஆயிரும். அப்படி போய் தான் நிற்கும். பாதிக்கு மேலே தான் இவங்களை இழுத்தே பிடிக்க முடியும் அந்த முடியை. அது வரைக்கும் இடையில ஒன்றும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு சடன் ஹேர் ஃபால் இவங்களுக்கு வரும். எதனால் வருது அப்படின்னா ஹீட்டுனால வருது. இத்தனைக்கும் காரணம் இந்த சூரியன் தான். இவங்க நட்சத்திரத்துக்குள்ளே அப்படி சூரியன் ஏதாவது ட்ராவல் பண்ணுறாரு, செவ்வாய் ஏதாவது ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த உள்ளே பூந்து வெளியே போகிற இந்த நாட்களில் இவங்களுக்கு கம்ப்ளீட் ஹேர் ஃபால் ஆயிரும். இவங்க ஒரு ஃபேமிலியில் அட்டாச்சாக இருக்கும்போது அந்த குடும்பத்தை விட்டு இவங்க ஒரு 10 நாள் வெளியே போகிறாங்கன்னா இந்த குடும்பத்தில் பெருத்த அடி விழுகும். இது கன்ஃபார்மாக நடக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.
நான் வெளியூர் போயிருந்தேன், பெங்களூர் ஒரு 10 நாளைக்கு போயிருந்தேன், அந்த 10 நாள் கேப்பில் தான் எங்கள் தாத்தா செத்தாரு அப்படிம்பாங்க. மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு வெளியே போயிருந்தேன், எங்கள் அக்கா பொண்ணு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா அப்படிம்பாங்க. இவங்க இந்த குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போகிறாங்க, 400 கிலோமீட்டர் தொலைவில் போடுறாங்கன்னா இந்த குடும்பத்தை வந்து ஒரு நெகட்டிவ் வந்து கேப்சர் பண்ணிடும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை இவங்க உள்ளே நின்று ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, எப்போதும் தன் குடும்பத்தை சுற்றியே இருக்கணும், அந்த வட்டத்தை விட்டு இவங்க வெளியே போயிடக்கூடாது. அப்படி போகிறோம்னா இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டே போகணும். இப்படி நீங்கள் குடும்பத்தோடய ட்ராவல் பண்ணுறீங்கன்னா விபத்துகள், அசம்பாவிதங்கள், நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இது எதுவுமே நடக்காமல் நம்மளை தற்காத்துக்கலாம். 3 டிபார்ட்மெண்ட்டில் இந்த துலாம் ராசிக்காரங்களாம் அப்படியே இருப்பாங்க. ஒன்று ஃபுட்டு, ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா புகைப்பட கலைஞர்கள். மேக்ஸிமம் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் இவங்க இருப்பாங்க. வாயை நம்பி செய்யக்கூடிய ஒரு தொழில் ரியல் எஸ்டேட். ஈவன் அட்வொகேட்டை கூட சில பேர் இருப்பாங்க, அதில் பர்சன்டேஜ் வைஸ் கம்மி. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ், சாப்பிட்றது, மனுஷன் வாயை நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி ஸ்கூல், இயல்பாகவே இவங்களுக்கு அறிவாக இருக்கும். ஆனால் இவங்க அறிவை இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. குரு பகவான் அப்படின்னாலே கொடுக்குறது தான். பட் இந்த குரு பகவானுடைய நட்சத்திரக்காரங்க மட்டும் இவங்க அறிவை சேல் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குள்ள சில சூட்சமங்கள், சில சீக்ரெட்ஸ் இதெல்லாமே எப்போதுமே இருக்கும். அதனாலே இவங்க வாழ்க்கையில் மேலே வந்தோம் அப்படிங்கிறத இவங்க நம்புவாங்க. அதனால் நம்ம இந்த சீக்ரெட்டை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. தொழில் தந்திரம் இதெல்லாமே இந்த மாதிரி ரொம்ப தொழில் தந்திரக்காரங்களாக இருப்பாங்க. திருவிடைமருதூர், திருச்செந்தூர், திருவண்ணாமலை இந்த கோவிலுக்கு போய் மாதம் வழிபாடு பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒரு மாதம் அப்படின்னா 3 மாதம் சுழற்சியில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சக்தி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் போனீங்கன்னா கால் நினைக்காம வராதிங்க. எந்த கடல் பகுதிக்கு போனாலும் சரி, நிச்சயமாக கால் நினச்சிட்டு வாங்க. முடிஞ்சால் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அந்த பக்கம் திருச்செந்தூர் வந்து ஒரு கடல் நீர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நெருப்பு. இந்த ரெண்டும் நீங்கள் கனெக்ஷன்லேயே இருங்க. உங்கள் உடம்புல வாதம், பித்தம், கபம் இந்த 3 எப்போதுமே சீராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சரி, அந்த வியாதி வந்து குணமாகும். உங்களை விட வயதில் மூத்தவங்களோட எப்போதுமே தொடர்பில் இருங்க. அவங்களுடைய அறிவு, ஆலோசனை நிச்சயமாக உங்களை சரியான பாதையில் நடத்தும். அப்பா, தாத்தா அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல் பேச்சுப்படி கேளுங்க. அவங்களை கூட வச்சுக்கோங்க. அவங்களை கூட வச்சு ஒரு தொழில் தொடங்குங்க, ஒரு காரியத்தை தொடங்குங்க. மளிகை கடை ஆரம்பிக்கிறதுனால கூட அப்பாவை முன் வச்சு அந்த காரியத்தை தொடங்குங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு கிடைக்காத சில சக்தி அப்பா கிட்டமிருந்து, குரு கிட்ட இருந்து உங்கள்கிட்ட கிடைக்கும். இவங்க எல்லாருமே குரு அப்படிங்கிற ஸ்தானங்கள் தான். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர் இருக்கிறாங்கனாலும் ஆசிரியர் கூட எப்போதுமே தொடர்பில் இருங்க. அவங்கக்கிட்ட டச்சிலே இருந்தீங்க அப்படின்னாலே அவங்களுடைய சக்தியை நீங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு ஒரு அறிவில் இங்கே ஒரு குறைபாடு வருது அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட இருந்து சரியான ஆலோசனை வரும். உடனே நீங்கள் பரிபூர்ணமாயிருவீங்க. அப்போ உங்களுக்கு இங்கே ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அறிவை. அப்போ உங்களுக்கு எந்த குறைபாடும் வராது. உங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டே இருக்கும்.